எக்கு. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு இடத்த தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இந்த கடையுடைய நேம் பார்த்திங்கன்னா நம்ம கடை பிரியாணி. 60 ரூபாய்க்கு வந்து பிரியாணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து என்ன ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அரை கிலோ பிரியாணிங்க. ஸோ ஒரு குண்டா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அரை கிலோ பிரியாணி வாங்கிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 100 கிராம் சைஸில் பீஸு, சரிங்களா? சிக்கன் பீஸ் வந்து 100 கிராம் சைஸ் பீஸு, ஒரு முட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயே எந்த ஒரு இடத்துலையுமே நான் கொடுத்ததாக கேள்விப்படல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வீரபாண்டி பிரிவுங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வீரபாண்டி அந்த இடத்துலேருந்து ஒரு தள்ளி சாமுநாய்க்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் கம்பெனி இருக்குது. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் போக மதியம் டைமில் வந்து லெக் பீஸ் தனியாக கொடுக்குறாங்க. அதோட பார்த்திங்கன்னா லாலிபப்பு, மிளகு சிக்கன், சிக்கன் சாப்ஸு, ஒயிட் சில்லி இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேறு லெவலில் தெருக்கி விட்டுருக்கோம். வியூவர்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்க குக் பண்ணுறதையும் நம்மளுக்கு வந்து காட்ட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம கடை பிரியாணி ஓனர் இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ சுட சுட பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். நான் வணக்கங்க, உங்கள் பேருங்க? மகேஷ் நாகராஜன். இது வந்து ஒரு 3 வருஷமாக இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னன்னா இதில் ஒரு ஆர்வம் எங்களுக்கு அதிகம், அதனால இது பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அரை கிலோ பிரியாணியும் சிக்கன் பீசஸ் எல்லாம் 100 கிராம் சிக்கன் பீஸ் வந்து கொடுக்குறீங்க? எப்படி இது உங்களால் முடியுது? இது வந்து பெரிய லாபத்தை நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. இது ஒரு சேவை மாதிரி. ஒருத்தர் சாப்பாடு போடுறதே ஒரு சேவையே மாதிரி. அது ஒரு பிரித்தோடு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பெரிய லாபம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு 100 கிராம் அளவில் ஒரு பீஸ் இருக்கும், ஒரு முட்டை இருக்கும், அரை கிலோ அளவுக்கு ரைஸுங்க இருக்கும். கிட்டத்தட்ட ஒருத்தர் சாப்பிட்டா போதுங்கிற அளவுக்கு இருக்கும். யாரும் குறை சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஏரியாவிலுமே இருக்காது. வந்து நாங்கள் தனியாக குருமா கொடுத்துட்றோம், வெங்காய பச்சடி கொடுத்துட்றோம். அது தம்முன்னு இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்லா கியூவில் நிற்கும். அதாவது தம் பிரியாணி தான் கொடுக்குறீங்க இல்லைங்களா? தம் பிரியாணி தான். இதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், மசாலாலாம் நீங்கள் உள்ளே போட்டீங்க. இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம் போடுறோமோ அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. சீரக சம்பா ரைஸ் தானே? சீரக சம்பா தான் போடுறோம். சீரக சம்பாவில் கூட இந்த டூப்ளிகேட்லாம் கிடையாது, குரணையும் கிடையாது. ஒரிஜினலாட்டி அப்படியே போடுறோம். சீரக சம்பா தான் போடுவோம். ஆயில் பார்த்தீங்கன்னா கூட இந்த சாதாரண பாமாயில் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் போடுறோம். எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும் அதோட டேஸ்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். வியூவர்ஸ் பாருங்கள், அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு சேவை மனைப்பான்மையாக தான் இதை பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60 ரூபாய்க்கு ஒரு 100 கிராம் பீஸு, முட்டை, அரை கிலோ ரைஸோட எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் வந்து ஒரு சேவை மனப்பான்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்டர் எல்லாம் கொடுத்தாலும் பண்ணி தரீங்களாண்ணா? மொத்தமாக பண்ணி செஞ்சுருக்கோம். ஆர்டர் கொடுத்தாங்க, மொத்தமாக செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மொத்தமாக கொடுக்குறது இதே ரேட்டு தான் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் 60 ரூபா, இப்போ எங்களுக்கு ஒரு 100 பிரியாணி வேணும்னா அந்த 100 பிரியாணி பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்சல் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 60 ரூபா ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். ஆமாம், நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அந்த 60 ரூபா ரேட்டு தான். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து அவர் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க சொன்னார். ஸோ அவர் ப்ரிப்பேர் பண்ணுறதை லைட்டாக உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்றதையும் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
விவோஸ் நம்ம கடை பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பிரியாணியும் 100 கிராம் சிக்கனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வெரைட்டி வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூடவே தயிர் பச்சடி சிக்கன் குருமாவும் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தயிர் பச்சடி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தம் பிரியாணிக்குன்னு ஒரு வாசம் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆளையே தூக்குது. வாவ், உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு 60 ரூபாய்க்கு வந்து இந்த குவான்டிட்டியில் ஒரு நல்ல ஒரு பிரியாணி வந்து சாப்பிட முடியுமான்னு தெரில. உள்ள வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய அந்த சேர்த்துக்கூடிய அந்த கொத்தமல்லி தழை புதினா இது எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவரெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஆட் ஆனதுனால ஸோ சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பீஸுக்கு போயிடலாம். பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்குங்க, நல்லா குக் ஆகிருக்கு. சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா திருமாரி வருது, சூப்பராக இருக்குது. எக்கு ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. மதியம் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைடு காட்டுங்க. ஸோ வியூவர்ஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்றதுக்கு வராங்க. ஸோ பிரியாணி முடிய அவங்க குக் பண்ணிகிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 ரூபாய்க்கு பயங்கரமான ஒர்த்துங்க இது. விவோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடை பிரியாணியில் பார்த்தீங்கன்னா
கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிட்டு இருப்பாங்களாமா. அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? ராமதுரைங்க. ராமதுரை. ராமதுரை. எத்தனை நாள் இங்கே சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் போட்டா வந்து சாப்பிட்டுக்கிறோங்க. சாப்பிட்ருக்கீங்க. எப்படி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? என்ன ஜம் இருக்குது. உங்கள் பேருங்க சார்? என்னங்க சார்? செந்தில். எப்படி இருக்கு சார் டேஸ்ட்? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. எப்படி 60 ரூபாய்க்கு அவர் கொடுக்குறீங்கிறாரு, நல்லா ஒர்த்தாக இருக்குங்களா? நல்லா இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடை பிரியாணி ரிவ்யூ இன்றைக்கி பார்த்தேங்க. 1/2 கிலோ பிரியாணி வந்து வெளுத்து கட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.